ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்களுக்கு வயக்காடெல்லாம் எதுவும் இல்லை. இயற்கையே எங்களுக்கு பெரிய வயல். அப்படின்னா எங்களோட ஆறு இருக்கிறது எங்களுக்கு நல்ல வரப்பிரசாதம். எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, தண்ணிக்கு தண்ணியும் கிடச்ச போது, மாட்டுக்கு புல்லும் கிடச்ச போது, செலவில்லை, உடம்பு உழைப்பு மட்டும்தான். இதை வச்சு தான் எங்கள் வாழ்வாதாரம் ஓடிக்கிட்டுருக்கு. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்ம மாடு வச்சுருந்தோம்னா இன்னும் நமக்கு வயல் இருக்கணும், இல்லை அதுக்கு பசி ஆற்றுற மாதிரி நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு நிலம் இருந்தால் தான் அதில் நம்ம ஏதோ விளைய வச்சு ஒரு தட்டையோ ஒரு நெல் வீட்டுக்கும் பயனாகும்ல, இருந்தால் பண்ணலாம். ஆனால் வயலே இல்லாமல் நாங்கள் இந்த மாடை வச்சு விலைக்கு வைக்கல வாங்கிக்கிட்டு இதே முடிஞ்ச அளவுக்கு நாணல் தண்ணி வந்துச்சுன்னா நாணல்லாம் பச்சை ஆயிரும். எங்களுக்கு தண்ணி வரும்போதுலாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா காஞ்சி போன நாணல்லாம் வெயில் ரொம்ப சித்திரை வைகாசிலலாம் வெயில் ரொம்ப இருக்கும். அப்போ ஆற்றுல தண்ணியே இருக்காது, எந்த இடத்துலையும் தண்ணி தேங்காது. அப்போ நாணல் பூரா கருகி போயிடும். என்ன பண்ணுவாங்க, போக ரொம்ப பாதை அடைசலாக இருக்குன்னு தீயை வச்சு விட்ருவாங்க. தீ வச்சோன்னே எல்லாம் எரிஞ்சிடும். திரும்ப தண்ணி திறந்து விடும்போது அந்த எரிஞ்சதுலேருந்து அப்படியே புதுசாக நாணல் வளர்ந்து பச்சை பசேர்னு ஆயிரும். அப்போ மாட்டுக்கு தீவனத்துக்கு நாங்கள் போய் அறுத்துக்குருவோம். இதுதாங்க எங்கள் வாழ்க்கை முறை. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மாடு பெருசாக அந்த மாட்டுக்கு அந்த தட்டையை போட்டோம்னா, அறுத்து தட்டையை கடிக்க முடியாது. இப்படி ஒரு 1.5 இன்ச்சுக்கு கட் பண்ணி போட்டோம்னா அது பாட்டுக்கு அழகாக சாப்பிட்டு பேசாமல் நிற்கும். அதுக்கு இதாங்க எங்களுக்கு வயல் இல்லைல்ல, எங்களுக்கு ஆறு தான் பெரிய வயக்காடு. ஓகே, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.